பிரம்மாண்டமாக தொடங்கும் தலைவர் 173 படத்தின் பூஜை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகும் தலைவர் 173 திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க போகின்றார் என்பது உறுதியானது. இம்மாதம் துவக்கத்தில் தான் இதன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக படக்குழுவால் அறிவிக்கப்பட்டது. டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி தான் தலைவர் 173 படத்தை இயக்க போகின்றார் என்ற அறிவிப்பு பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அதுவரை தலைவர் 173 படத்திற்காக பல இயக்குநர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் தலைவர் 173 பட வாய்ப்பு சிபி சக்கரவர்த்தி கிடைத்திருக்கின்றது. இதற்கிடையில் இப்படத்தில் நாயகியாக நடிக்க போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது. சிபி சக்கரவர்த்தி இயக்கும் படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளார் என முடிவான நிலையில் இப்படத்தின் நாயகி யார் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். அதற்கான க்ளூ ஒன்று தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. இப்படத்திலும் ஒரு முன்னணி நாயகி தான் நடிக்க போகிறாரா? ஆனால் அவர் இதுவரை ரஜினியின் படத்தில் நடிக்காத ஒரு நடிகையா? அது மட்டுமல்லாமல் இப்படத்தில் 2 நாயகிகள் நடிக்கவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் எவர்கிரீன் நாயகி மற்றும் இன்னொருவர் இளம் முன்னணி நாயகி என்று தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் தான் தலைவர் 173 திரைப்படம் அதிரியான ஆக்ஷன் படமாக மட்டுமல்லாமல் பக்காவான குடும்ப படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாகவே நடித்து வருவதால் ஒரு மாறுதலுக்கு ரஜினி குடும்ப பங்கான லைட் ஹார்ட்டட் படமாக நடிக்க முடிவெடுத்திருக்கிறார். தலைவர் 173 தொடர்பான அறிவிப்பிலேயே ஒவ்வொரு ஹீரோவுக்கும் குடும்பம் என்று ஒன்று உள்ளது என குறிப்பிட்டிருந்தது. இதனால் இப்படம் குடும்ப டிராமாவாக உருவாகும் என தெரிகின்றது. கடந்த ஆண்டு கூலி படம் ரிலீஸ் ஆன பொழுது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வந்தார். இந்த ஆண்டு ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்த பின்னர் தனது 173வது படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் இப்படத்தின் ஷூட்டிங் தொடங்க இருப்பதை அடுத்து படத்தின் பூஜையை போட இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் குடும்பத்துடன் பல முக்கிய பிரபலங்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்களா?